இங்கே நம்ம வாத்து பையன் பெரிய மரத்தில் ஏறி கழுகோட முட்டையை திருட போகிறான். அப்போது திடீர்னு கழுகு அப்பா வந்துட்டார். இதனால் பயந்து போன வாத்து என்ன பண்ணுதுன்னா, கழுகோட முட்டையில் இருக்க கழுகு குட்டியை வெளியில் தள்ளிட்டு அது வந்து முட்டைக்குள்ளே உட்காந்துருது. இது தெரியாத கழுகு என்ன பண்ணுதுன்னா, தன் முட்டை இன்னும் பொரியலன்னு சொல்லிட்டு தன்னோட அடகாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, அடகாக்கும்போது சூடு வந்து வாத்தாலும் தாங்க முடியல. அதுக்கு நல்ல வேர்த்து கொட்டுது. அதனால் கழுகு வந்து தெர்மோமீட்டரை பார்க்குது. தெர்மோமீட்டர் வெடிச்சு போயிட்டு, அதனால் தான் வாழை வச்சு காற்றடிக்குது. ஆனால் அதுவும் இதாகலை. உடனே திடீர்னு முட்டை வந்து உடைய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, இதனால் பயந்து போன வாத்து என்ன பண்ணுதுன்னா, உடஞ்சி போன முட்டை ஓட வச்சு கழுகோட பின்னாடி வந்து குத்துது. அதனால் கழுகு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்புறம் கழுகு வந்து தன் குஞ்சையும் பார்க்கு வாத்தையும் பார்க்குது. வாத்து வந்து வித்தியாசமாக இருக்கிறனால என்ன பண்ணுதுன்னா டவுட் ஆகுது. உடனே வந்து வாத்து வந்து தான் தொப்பி வச்சு வயலில் மறைச்சு எப்படியோ வந்து சமாளிச்சுட்டு, அப்புறம் கழுகு என்ன பண்ணுதுன்னா தன் குட்டிகளுக்கு வந்து பறக்க சொல்லிடுது. அதனால் ஃபஸ்ட்டு கழுகு குட்டி போகுது. கழுகு குட்டி வந்து ஒழுங்காக பறக்கலை, அப்படியே சமாளிச்சுட்டு. ஆனால் வாத்துக்கு வந்து பயம், அதனால் பறக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் கழுகு விட இல்லை. இது வந்து நல்லாவே கஷ்டப்படுது. ஆனால் வந்து கழுகு விடவே இல்லை. எப்படி ஒரு வழியாக வந்து வாத்தை பறக்க வைக்குது. உடனே அந்த வாத்து என்ன பண்ணுதுன்னா தன்னோட கை வந்து உடஞ்ச மாதிரி காமிச்சு பறக்க முடியாதுன்னு சொல்லுது. உடனே கழுகு என்ன பண்ணுதுன்னா வாத்தை வந்து கொஞ்சுது. இதனால் காண்டான குட்டி கழுகு என்ன பண்ணுச்சுன்னா, கண்டிப்பாக வாத்தை மாட்டி உடஞ்சிட்டு அதுக்கோட சகுனி வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. இதனால் என்ன வாத்து வந்து பறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதனால் வாத்துனால பறக்க முடியவே இல்லை. எப்போ ட்ரை பண்ணி பார்க்குது, அப்படி ஒரு மரக்கலையில் வந்து மாட்டிக்குது. அப்போ தான் வாத்து என்ன பார்க்குதுன்னா, ஒரு கொம்பு வந்து கழுகு குட்டி மாதிரி இருக்க மாதிரி பார்க்குது. உடனே என்ன பண்ணுதுன்னா, மரக்கொம்பை கழுகு மாதிரி வச்சு ஆற்றுல விடுற மாதிரி பண்ணுது. இதை பார்த்த பெரிய கழுகு என்ன பண்ணுதுன்னா, அந்த குட்டியை காப்பாற்ற ஸ்பாஞ்சு போகுது. ஆனால் அது என்னென்னா தண்ணிக்குள்ளால் விழுந்துருச்சு. தான் வாத்து கொஞ்சம் காலையில் வருத்தப்படுது. ஆனால் திடீர்னு வாத்து வந்து இப்போவும் முட்டையை கலவனை தான் பார்க்குது. அப்போ என்னால் கை தவறி முட்டை வந்து கீழே விழுந்துருச்சு. இது கூட வாத்தும் கீழே வந்தனால என்ன பண்ணுதுன்னா கீழே போயிட்டே இருக்குது. அப்போது இதை வந்து கழுகு பார்க்குது. ஆனால் வந்து வாத்து முட்டையை காப்பாற்ற நினச்சிது. என்ன பண்ணுதுன்னா வாத்தை வந்து தான் கூடயே வச்சுக்குது. வாத்துக்கு முட்டை கிடைக்கல, கழுகோட அன்பு கிடச்சிருச்சு. இதோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. பாய்.